சென்னை அயனாவரத்தில் கியர் சைக்கிள்களை குறிவைத்து திருடி வந்த பலே சைக்கிள் திருடன் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். ஷிஃப்ட் போட்டு திருட்டு டியூட்டி பார்த்து வந்த சைக்கிள் ஸ்பெஷலிஸ்டை போலீசார் தூக்கியது எப்படி? அவன் ஹோண்டா சிட்டியை தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். ஒன்றையனா சைக்கிள் திருடு போனா உடனே நடவடிக்கை எடுக்கணுமோ என்று சொல்ல முடியாத சூழலுக்கு போலீசார் தள்ளப்பட்டுள்ளனர். காரணம், ஒவ்வொரு சைக்கிளும் 25,000 முதல் 40,000 ரூபாய் வரை விலை கொண்டது. இதுபோன்ற விலை உயர்ந்த கியர் சைக்கிள்களுக்குத்தான் ஆபத் பாந்தவன் என களத்தில் குதித்து கலக்கிக் கொண்டிருந்தவர் வெள்ளிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த வெங்கட்ராமன். வெயிட்லெஸ் ஆன் நவீன் சைக்கிள்களை ஒற்றை விரலில் தூக்கிக் கொண்டு நொடியில் எஸ்கேப் ஆகிவிடலாம் என்பதுதான் இந்த திருட்டில் உள்ள மிகப்பெரிய வசதி. சக்சஸ்ஃபுல் திருடனாக கோலோச்சி வந்த வெங்கட்ராமன் சென்னை அயனாவரம் தலைமைச் செயலகம் காலனி, சூளைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் சமீப காலமாக தன்னுடைய திருட்டு தொழிலை அதிகவனமாக செலுத்தி செய்து வந்துள்ளார். அப்பகுதியில் கொத்து கொத்தாக சைக்கிள் காணாமல் போவதாக அயனாவரம் காவல் நிலையத்திற்கு புகார்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருந்தன. புதிதாக யாரேனும் காவல் நிலையத்திற்குள் வந்தால், எனப்பா சைக்கிள் திருடு கேசா என போலீசாரே கேட்கும் அளவுக்கு புகார்கள் குவிய ஆரம்பித்தன. வழக்கம் போல சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசாருக்கு டிப் டாப் உடையறிந்து வெங்கடேசன் செய்யும் சேட்டைகள் தெரிய வந்தது. சம்பவத்தன்று அயனாவரம் மார்க்கெட் தெருப்பகுதியில் டியூட்டி பார்த்து கொண்டிருந்த வெங்கடேசனை போலீசார் சுற்றி வளைத்து தூக்கினர். அவரிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணைக்கு பின் கடந்த மாதம் டார்கெட் வைத்து திருடிய 25 சைக்கிள்களை கைப்பற்றினர். அதை பார்த்த போலீசார், அடே சைக்கிள் கம்பெனிக்கார கூட இத்தனை வெரைட்டியான சைக்கிளை ஒரே இடத்துல வச்சிருக்க மாட்டாண்டா என வியந்து போயினர். 25 சைக்கிள்களையும் போலீசார் பறிமுதல் செய்து அவர் மீது வேறு ஏதேனும் வழக்கு உள்ளதா என விசாரித்து பார்த்தபோது 2009ஆம் ஆண்டு ஒரு முறை போலீசாரிடம் சிக்கியிருப்பது தெரிய வந்தது. அப்போது இளம் ரத்தமாக சுற்றி வந்த வெங்கட்ராமனிடமிருந்து 40 சைக்கிள்களை கைப்பற்றியிருந்தனர். இதையடுத்து கைது செய்த வெங்கட்ராமனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிறை தண்டனைக்கு பின் வெங்கட்ராமன் மனம் திருந்தி சைக்கிள் திருடுவதை விட்டு விடுவார் என சொந்தமாக சைக்கிள் வைத்திருப்பவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்றனர்.